Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக தமிழக முதல்வர் டெல்லி போயிருக்காரு. அதற்கு பல்வேறு ஹேஷியங்கள் சொல்லப்படுது. இவர் சரண்டர் ஆயிட்டாரு, இல்ல இது ஒரு சவால், இது ஒரு ராஜதந்திரம் அப்படின்லாம் பல காரணங்கள் சொல்லப்படுது. அதற்கு பின்னணியில முதல்வர் போனதுக்கான முக்கியமான காரணங்கள் சில அணிவகுத்து நிற்குது. அது என்ன அப்படிங்கிறது விரிவா பேசிடுவோம். அதே மாதிரி மத்திய வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு செய்தியாளர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் நிறைய இடங்கள்ல பதில் கொடுக்க முடியாம திணறி இருக்கிற வீடியோ வைரல் ஆயிட்டு வருது. அதற்கு ராகுல் காந்தி கொடுத்த ரியாக்ஷன் அந்த வீடியோ பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருது. அதனுடைய பின்னணி ஏன் தடுமாறினாரு அப்படிங்கிறது குறித்தும் விரிவா பார்த்துருவோம். அதே மாதிரி புதிய வரவு அரசியலுக்கு ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்துட்டாரு, அடுத்து ஐபிஎஸ் வந்துட்டாரு, இப்ப ஐஆர்எஸ் ஒருத்தர் விஜய்க்கு தூணா வரப்போறேன்னு சொல்றாரு. அவருடைய பின்னணி உண்மையிலேயே பிரமிக்க வைக்கக்கூடிய ஒன்னா இருக்கு. அவர் பிஜேபியினுடைய ஆள் அப்படின்னு ஒரு தரப்புல சொன்னாலும் இன்னொரு தரப்புல அவரு பக்காவான பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவா அலசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். நீங்க சொன்னது போலயே இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டாலின் இங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார். லாஸ்ட் ஒரு 3 வருஷமா தொடர்ந்து புறக்கணிச்சாரு. இந்த வாட்டி முதல் முறையா டெல்லிக்கு போய் அவரே கலந்துருக்கிறாரு. இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டா தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. இது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விவாதத்தை எழுப்பி இருக்கு. எதுக்காக திடீர்னு ஸ்டாலின் அதாவது இவ்வளவு ஆண்டுகளா புறக்கணிச்ச ஸ்டாலின் எதுக்காக இப்ப திடீர்னு இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சமீபத்தில் டாஸ்மார்க் ரைட்லாம் இருக்குல்ல, அமலாக்கத்துறை தொடர்ந்து ஸ்டாலினோட குடும்பத்தினரை டார்கெட் பண்ணி இது பண்றாங்க. அதனால இது குறித்து பேசுறதுக்காக ஸ்டாலின் டெல்லிக்கு போயிருக்காரு. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் மோடியை மீட் பண்ண போறாரு. அதுல கேட்டுக்கதா சொல்லப்படுது. இந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்திலே தனிப்பட்ட முறையில மோடியை மீட் பண்றது சாத்தியக்கூறல் அதிகமா இருக்கிற சமயத்துல தான் எதிர்க்கட்சிகள் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. இப்ப அடுத்த ஆண்டு மே மாசம் பேசிட்டு இருக்கோம். இதே அடுத்த ஆண்டு மேல ஒன்னு தேர்தல் முடிஞ்சிருக்கலாம், இல்ல தேர்தல் நெருங்கிட்டு இருக்கலாம். அதனால அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்றதுனாலதான் முதல்வரே முடிவெடுத்து நானே இந்த கூட்டத்துக்கு போறேன். ஏன்னா இப்போ தமிழக அரசு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த நிதி நெருக்கடி என்பது பெரிய சிக்கலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கறது இல்ல. இந்த கல்வி திட்டம் இருக்கு இல்லையா, இந்த நீங்க தேசிய கல்விக்குள்ள ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு 2000 கோடி நிறுத்தி வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி பல நெருக்கடிகள் தமிழக அரசுக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தான் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இங்க எப்படியாச்சும் நிதி நெருக்கடியை சரி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ஸ்டாலினை போயிட்டு மோடி தலைமை தாங்குற அந்த கூட்டத்துல மோடி இடத்திலே ஃபேஸ் டு ஃபேஸா பல கோரிக்கைகளை வைக்க போறாரு. அதாவது பல முதல்வர்கள் இருக்கிற டேபிள்ல அந்த ஃபோரம்ல ஸ்டாலின் ஃபேஸ் டு ஃபேஸா பல கோரிக்கைகளை மோடி முன்னாடி வைக்க போறாரு. அதுக்கு மோடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாரு, என்னென்ன கோரிக்கைகளுக்கு பாஜக அரசு உடனடியா செவிசாய்க்கும் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல பல மாநில முதல்வர்கள் கலந்துப்பாங்க. கடந்த ஆண்டு அப்படிதான் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சு கலந்துக்கல. குறிப்பா எங்க மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியெல்லாம் நீங்க ஒதுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, அதுதான் தமிழ்நாடு சொன்னாங்க. நீங்க பட்ஜெட்ல தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் புறக்கணிச்சாரு. ஆமா, அது மாதிரி பல பஞ்சாப்ல இருந்து பல மாநிலங்களும் அதை புறக்கணிச்சாங்க. முதல்வரும் அதான் சொல்லி புறக்கணிச்சாரு. அதுல மேற்கு வங்கத்தை சேர்ந்த மம்தா பானர்ஜி மட்டும் போய் கலந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் பேச டைம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு லிமிட்னு. அதுல அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள தனது மாநில பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்னால அடுக்க முடியல, நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச முயற்சி பண்றப்ப அவரோட மைக்கை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொந்தளிச்சு போன மம்தா பானர்ஜி அதுல இருந்து புறக்கணிச்சுட்டு வெளிநடப்பு பண்றாங்க. அது சர்ச்சைக்குரிய ஒன்னா மாறினுச்சு. அதற்கு தமிழக முதல்வர் கண்டன குரல்லாம் எழுப்பியிருந்தார். சோ இப்போ என்ன எதிர்க்கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு வெள்ளை கொடியோட போய் சமாதானப்படுத்த போறாரு, இவர் குடும்ப பிரச்சனைக்காக தான் போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா முதல்வர் தரப்புல என்ன விஷயம் பிரதானமா முன்வைக்கப்படுது அப்படின்னா, இது இது நாள் வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் வேற. இப்போ நிதியவே தர மாட்டேங்கிறாங்க. முன்னாடி கொஞ்சம் பாராபட்சமா ஒதுக்குவாங்க, அது மாதிரி பிரச்சனையா இருக்கும். இப்ப மும்மொழி கொள்கையில நீங்க கையெழுத்து போடலாம், நிதியே கிடையாதுங்கிறாங்க. அது மாதிரி தேசிய பேரிடர் நிவாரணங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிதியெல்லாம் ரொம்ப லேட்டா தான் கொடுக்கறாங்க. கொடுத்தாலும் நமக்கு உரிய நேரங்கள் அது சேர்றது, எதிர்பார்க்கிற நிதி கொடுக்கறது இல்ல அப்படின்னு பல பிரச்சனைகள் சொல்லப்படுது.
அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் முதல்வர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண போறாரு. குறிப்பா டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட வந்து அகில இந்திய அளவுல திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துச்சு. சோ இதுல வந்து திமுகவுடைய நோக்கம் அதுவா தான் இருக்கு. இங்க இருந்து பேசுறதோட டெல்லியில போயிட்டு நின்று பேசினா அது அகில உலகத்துக்கும் போய் சேரும். குறிப்பா இந்தியா முழுக்க அந்த குரல் வந்து அந்த கருத்து சென்று சேரும். அதனாலதான் முதல்வரே இந்த முறை போறாரு. அதுவும் தேர்தல் நெருங்கிற நேரத்துல இதுவும் ஒரு விதமான அரசியல் தான். தமிழக அரசியல்ல நான் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கறத முதல்வர் ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறாரு. அங்க போயிட்டு இந்த 10 நிமிஷத்துல அவர் பேசலாம் அல்லது வெளிநடப்பு பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில தன் பக்கம் கவனத்தை ஈர்ப்பாரு. குறிப்பா பிஜேபிக்கு எதிரான ஒரு முன்னகர்வுல முதல்வர் அங்க பேசுவாருன்னு சொல்லப்படுது. அதே நேரம் இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் கிட்ட டைம் கேட்டிருக்காரு, பேச போறாருன்னு சொல்றாங்க. அதுலயும் ஒருவேளை பேசினா மாநிலம் சார்ந்து பேசுறாருன்னு இந்த செயலை சொன்னாலும் இன்னொரு புறம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி டாஸ்மாக் ரெய்ட்ல இருந்து பல அமைச்சர்களை குறி வச்சு பல ரெய்டுகள் நடத்தப்படுது, வழக்கு விசாரணைகள் தொடுக்கப்படுது இல்லையா? இந்த சிக்கல்ல இருந்து வெளிவரணுங்கிறதுக்காக முதல்வர் பேச போறாருலாம் சொல்லப்படுது. ஆனா என்ன உண்மை, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இனி வரும் காலங்களில் தான் தெரிய வரும். அதே சமயம் இந்த நிதி ஆயோக்க திமுக அதன் கட்சி தலைமை வந்து ரொம்ப சிறப்பா பயன்படுத்திக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்குது. இந்த நிதி ஆயோக் கூட்டம் வந்து இப்போ எதுக்காக பெருசா பேசப்படுது அப்படின்னா 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று வந்து 10வது நிதி ஆயோக் கூட்டம், அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2015ஆம் ஆண்டு இந்த கூட்டம் வந்து முதல் முறை ஆரம்பிக்கப்படுது. ஒரு 10வது கூட்டம் சொல்றாங்க. அந்த கூட்டமே மாநில அரசோட பங்கு என்ன தேசிய வளர்ச்சியில் அப்படிங்கிறதுக்கு தான். இந்த வாட்டி வந்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு அந்த அளவுக்கு பாஜக கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2047 அந்த இலக்கு நோக்கி போகும்போது பல மாநிலங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான நிதியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டப்படக்கூடிய முதல் நிதி ஆயோக் அப்படின்றதுனால இந்த கூட்டத்தின் மீது பல கவனம் வந்து நாடு முழுக்க கிளம்பி இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் தனிப்பட்ட முறையில முதல்வர் வந்து பிரதமர் மீது அன்பாகவும் அவரு ஒரு மீது அன்பா தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் போன்ற விவகாரங்கள் எல்லாம் பிஜேபி அரசு முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடியே தமிழக முதல்வர் பேரணி எல்லாம் போனாரு. இது வந்து இந்த சார்பில் விமர்சிக்கப்பட்டாலும் தேசிய ஒற்றுமைன்னு வந்துட்டா திமுக தான் அதுல அடிச்சுக்க முடியாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண விரும்பினாங்க. அந்த அடிப்படையில முதல்வருக்கு உரிய மரியாதை தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில பேச நேரம் தருவாங்களா, அது எப்படிப்பட்ட அரசியல் பார்வைகளை கொண்டு வர போகுது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் விவாதத்துக்குரிய ஒன்னாதான் பார்க்கப்படும். இப்போ இதுல இன்னொரு முக்கிய ஹைலைட் என்ன தெரியுமா, மம்தா பானர்ஜி போன ஆண்டு போனாங்க, ஆனா இந்த ஆண்டு போகல. எதுக்காக போகலன்னு சொல்லிட்டு சரியான காரணம் சொல்ல. அது மட்டும் இல்லாம சித்தராமையாவும் இந்த ஆண்டு புறக்கணிச்சிருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வர மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலுக்கும் தேர்தல் வருது. இப்போ அந்த மாநிலத்தோட சிஎம் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி புறக்கணிச்சிட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா, நான் என்ன நினைக்கிறேன்னா மம்தா பானர்ஜி பொறுத்தவரைக்கும் இப்ப சமீபத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு எம்பிக்கள் குழுவெல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செஞ்சுச்சு இல்லையா, அதுல அவங்கள கேட்காமலே ஒரு எம்பியை அவங்க கட்சியில இருந்து எடுத்து போட்டாங்க. அவங்க அப்புறம் வாய்ஸ் அவுட் பண்ணி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்பியை வித்ட்ரான் பண்ணிட்டு வேற ஒரு எம்பியை அவங்க கொடுத்தாங்க. சோ நம்மள கேட்காமலே கட்சிக்குள்ள விளையாடுறாங்க, இதை அலோவ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு சின்ன எதிர்பார்க்க கூட அந்த ஒரு எதிர்ப்பு காட்டுறதுக்கும் போகாம இருந்திருக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்காரு. போயிட்டு இந்த ஒரு விசிட் வந்து ஸ்டாலினுக்கு எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க போகுது, வரக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலுக்கு ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலான நிதி நெருக்கடியை வந்து திறம்பட சமாளிச்சு ஒரு கட்டமைப்பை வந்து ஸ்டாலின் அமைப்பார் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல ஒன்னே ஒன்று பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்ப எடப்பாடி பேசுனதுக்கு முதல்வரே விமர்சனம் பண்ணியிருந்தாரு, நீங்க தான் வெள்ளக்கொடியோட போனீங்கன்னு. இப்ப திமுக ஐடி விங்லாம் எடப்பாடி எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, உங்களை மாதிரி நாங்க வந்து கட்சி தலைமை அலுவலகத்தை திறக்க போறோம்னு சொல்லிட்டு 3 கார் மாறி போய் அமித்ஷா பார்க்கல, நாங்க ரகசிய உடன்படிக்கை எல்லாம் ஏற்படுத்தல, நாங்க ஓப்பனா சொல்லிட்டு போறோம், இதுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு போறோங்கிற வகையில் திமுக சார்ந்த இணைய ஐடிகள்லாம் அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ இன்னொரு பக்கம் தமிழக அரசியல் என்ன ஹாட் டாபிக் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு வர சமயத்துல தான் அவருக்கு சில சிக்கல்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான பிரமுகர்களும் அவரோட கட்சியில போய் தொடர்ந்து சேர்றாங்க. இப்ப சமீபத்தில் அந்த வகையில பேசணும் அப்படின்னா IRS அதிகாரி அவரோட பணியை ராஜினாமா பண்ணிட்டு விஜயோட கட்சியில போய் சேர்ந்துக்கிறார். வைஷ்ணவி பத்தி பேச போறீங்க போருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அவங்க வந்து திமுக வந்துட்டாங்கல்ல, இது அதோட பெரிய ஹைப். இது அதாவது IRS பதவியை இருந்துட்டு விஜய் ஆலோசனை செயல்பட்டு இருக்காரு. இன்னும் முழுநேர அரசியல் வரதுனால பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜயோட போய் சேர்ந்திருக்காரு. அது உங்களுக்கு தாங்க ஹைக்கு. சோசியல் மீடியால பாருங்க, வைஷ்ணவி போய் சேர்ந்ததான் கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்போ பிஜேபின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாங்க, இது 2வது பிஜேபி அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி அடகு ஜோக்ஸ் அப்பார்ட் வந்தோம்னா IRS அருண்ராஜ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பீகார்ல தான் இப்ப வருமான வரித்துறை கூடுதல் ஆணையரா செயல்பட்டு வர்றாரு. அங்கிருந்து ஒருத்தர் மோடியோட ஆசி இல்லாம எப்படி வருவாரு, மோடியோட குட் புக்ல இடம் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இங்க 2016 இந்த காலகட்டத்துல டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க இல்லையா, அப்ப வந்து சேகர் ரெட்டி அவர் வீட்டுல ரெய்ட் எல்லாம் பண்ணாங்க. அதுல வந்து 2000 நோட்டு எல்லாம் நிறைய சிக்குனுச்சு. அதற்கு திட்டம் போட்டு கொடுத்தது, அதற்கு மூலமா இருந்தது இந்த அருண்ராஜ் தான். அதனாலதான் டெல்லி வந்து இவர் மீது ஒரு
ஒரு கரிசன பார்வை, நல்ல ஒர்க் பண்றாருங்கிற அடிப்படையில டெல்லியோட குட் புக்ல இடம் பெற்றாரு. ஆமா, உண்மையிலே நல்லா ஒர்க் பண்றாரு. ஆமா. இதற்கு அடுத்துதான் பாட்னாவுக்கு போனார், பீகார் போயிருக்காரு. அங்க அடுத்தடுத்த கட்ட பதவி உயர்வுலாம் கொடுக்கப்பட்டுச்சு. இவர் வந்து மோடியால நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். எப்படி வந்து பிஜேபிக்கு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி வந்து கொண்டு வரப்பட்டாரோ உடனே ஒரு ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு டக்குன்னு வந்தாரோ அதே மாதிரிதான் இது. காங்கிரஸ்க்கு எப்படி ஒரு சசிகாந்த் செந்தில் கிடைச்சாரோ அதே மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இவர் வந்து புதுசா ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்தாலும் இவரது பின்புலம் இப்ப மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்படுது. என்னன்னா இவர் கடந்த காலங்களில் பெரியாருக்கு ஆதரவான பதிவுகள், பெரியார் போற்றும் வகையில பல பதிவுகள் போட்டிருக்காரு. அதே மாதிரி அண்ணா, மாநில சுயாட்சி போன்ற பதிவுகள்லாம் பொறுப்புல இருக்கிறப்பே போட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து பிஜேபி ஆள் கிடையாது, பெரியாரிஸ்ட், ஒரு பெரியார் பின்பற்றக்கூடிய நபர். அது இல்லாம இசையில அதிக ஆர்வம் கொண்டவரா இருக்காரு, இலக்கியத்தில் அதிக ஆர்வம் கொண்டவரா இருக்காரு. விஜயோட கடந்த கால பதிவு ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா விஜய் வந்து எஸ்பிபி இறந்த பொழுது அங்க போய் அவர் மகனை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லுவாரு. அது வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒண்ணு அப்படிங்கிற வகையில போட்டிருக்காரு. எல்லாமே இவர் போடல, ரீசார்ட் தான் பண்ணிருக்காரு ட்விட்டர்ல. இருந்தாலும் கருத்து ஒற்றுமை ஏற்படாம அதை பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில் அதை சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் இவர் ஏன்னா உடனடியா அவளுக்கு எப்படி ராஜினாமா கொடுப்பாங்க, பிஜேபியோட கொள்கை எதிரின்னு சொல்ற தாவேக்கால போய் சேர போறதா இருக்கிற ஒரு நபருக்கு கேட்ட உடனே எப்படி ஜனாதிபதி உடனே அப்ரூவ் பண்ணி உடனே அவருக்கு ராஜினாமா அக்செப்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் சந்தேகத்துக்குரிய ஒண்ணா இருக்கு. இத்தனை நாளா மறைமுகமா விஜய்க்கு ஆலோசனை கொடுத்துட்டு வந்தவர் இப்ப வெளிப்படையா சொல்ல வராரு. வரும்பொழுது அவருக்கு தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் பதவி தரப்படலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஆனந்த் இருக்காரு, அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இணை செயலாளர் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து சேர்ந்தாருன்னா விஜய்க்கு இது மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, பிஜேபி நம்பி வந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. உரிய வகையில அவர் பிஜேபியால மதிக்கப்பட்டார். இந்த பக்கம் காங்கிரஸ் உரிய வகையில அவருக்கு மதிப்பு கொடுத்துச்சு, எம்பி ஆக்கப்பட்டார். சோ இவருக்கு இங்க என்ன கிடைக்கும்? தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு இல்ல தாவேக்காக்கு. நம்பி வராருன்னா வேற ஏதோ செயல் திட்டம் இருக்கு அப்படிங்கிற வகையெல்லாம் கருத்து சொல்லப்படுது. ஆமா, நீங்க சொன்னது போல ஒரு நிதி விவகாரத்துல ஒரு வல்லுநர் அப்படின்றதுனால விஜயோட கட்சி எப்படி நிதி விவகாரத்துல கையாளுறாங்க அந்த மாதிரி கூட பிஜேபியால ஒரு அனுப்பப்பட்ட ஆளா கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க இப்படி கண்காணிங்கன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் இல்லையா? ஆனா அது வந்து எந்த அளவுக்கு வெளிப்படையான உண்மைன்னு தெரியல. ஆனா இவரோட செயற்கை, இவரோட அந்த வருகை என்பது விஜய் கட்சிக்கு ஒரு பக்கம் ஒரு கூடுதல் பலமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு ஈக்குவலா பல கேள்விகள் எழுப்பி இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி டக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டு கட்சிக்குள்ள வராரு அப்படின்னா அது வந்து சாதாரணமா கடந்து போக முடியாது. சாதாரண நிர்வாகியே கிடையாது இல்லையா? ஒரு இந்திய பணி அலுவலர் டக்குன்னு வேலையை விட்டுட்டு, அதுவும் நாளைக்கு அந்த கட்சிக்கு ஃபியூச்சர் இருக்குமானே தெரியல, அந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு ஓட் பேங்க் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வரும்போது கமலஹாசன் மாதிரி கட்சி சரியா போய் டக்குன்னு மறுபடியும் படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி வர்றாங்க, ஐபிஎஸ் வராங்க, ஐஏஎஸ் எல்லாம் வராங்க. ஆனா இவரோட வருகை என்பது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், இவருக்கு அரசியல் ரீதியா எப்படி அது பாசிட்டிவா மாறும் அப்படின்றத பார்க்கணும். ஆனா இது வரைக்கும் அவர் வந்து நேரடியா எந்த அறிவிப்பும் வெளியிடல, நான் தாவேக்கால சேர போறேன் அப்படிலாம் சொல்ல. ஆனா விஜய் தலைமையில அவர் இணைய போறாரு, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்படுது. இதனால் வரைக்கும் கிசுகிசுக்கப்பட்ட அந்த ஐஆர்எஸ் அதிகாரி இவர்தான் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதுல இவர் தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவர் அப்படிங்கிற தகவலும் கூடுதல் தகவலா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வெர்சஸ் ஜெய்சங்கர், இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அவங்க ரெண்டு பேருக்கான மோதல் வந்து தொடர்ந்து பெருசா போயிட்டு இருக்கா சொல்லணும். இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதிக்கு நேரடியா விசிட் போயிருக்காரு. எதுக்கு அப்படின்னா அந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா, சிந்தூர்ல வந்து இந்திய படைகள் பாகிஸ்தானை நோக்கி தாக்குதல் பண்ணாங்கல்ல, அதுக்கு எதிர் தாக்குதல் பாகிஸ்தான்காரங்க வந்து தொடர்ந்து பல தாக்குதல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தாக்குதல்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி வந்து பூஞ்ச் பகுதி தான். இதுல வந்து பல பேர் இதை வந்து பல பேர் கொல்லப்பட்டாங்க, பல வீடுகள் வந்து இதுல தரைமட்டமாக்கப்பட்டது. அதாவது கிராஸ் பார்டர் செல்லிங்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருந்தது. அதனால வந்து ராகுல் காந்தி நேரடியாக அங்க போயிட்டு அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் போயிட்டு அங்க மாணவர்கள் உரை நிகழ்த்துறாரு. அதாவது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இயல்பு நிலை திரும்பிடும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஒரு மிக முக்கியமான பாதிப்பை வந்து நீங்க சந்திச்சிருக்கீங்க, இதுக்கு நீங்க எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நல்லா படிச்சு நல்லா முன்னேறணும் அப்படின்ற மாதிரி பல அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. படிப்பு தான் நமக்கு. ஆமா, இது அரசியல்ல ஒரு பெரிய ஒரு செய்தி ஏற்படுத்திருக்கேன் அப்படின்னா காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூஞ்ச் பகுதி பாதிக்கப்பட்டது இல்லையா, பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பகுதிக்கு வரக்கூடிய முதல் தேசிய தலைவர் ராகுல் காந்தி தான். பிரதமரே கூட வந்து பார்க்கல, மத்திய அமைச்சர்களே கூட வந்து பார்க்கல, அந்த பகுதியை முதல் தலைவரா ராகுல் காந்தி தான் வந்து பாக்குறாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க ஒரு பக்கம் வந்து இந்த செய்தியை வந்து பெருசா கொண்டாடிட்டு வராங்க. ஆமா, இன்னொரு பக்கம் அந்த மக்கள்கிட்ட வந்து உரையாற்றுறாரு, அந்த மக்களோட கோரிக்கைகளை வாங்கிட்டு நான் நிச்சயமா அந்த கோரிக்கைகளை வந்து தேசிய அளவுல பெருசா நான் பேசுவேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. எல்லாம் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்பெல்லாம் போறாங்க, ஆளுங்கட்சி வந்தப்பறம் தான் போக மாட்டேங்கிறாங்க. இவர் எப்படி செயல்படுவாருன்னு தெரியல. ஆமா,
ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நம்ம இந்திய பத்திரிகை கிடையாது, அதாவது இன்டர்நேஷனல், நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து பல கேள்விகள், ஒரு முக்கியமான கேள்விகள் எழுப்பப்படுது. அந்த கேள்விகளுக்கு இந்திய பத்திரிகைனாலும் கொடுக்கறது ஆங்கில ஊடகங்கள் தான் கொடுப்பாங்க, குறிப்பா வட இந்திய ஊடகங்கள் தான் கொடுப்பாங்க. தமிழ் ஊடகங்களை அவ்வளவு இதா பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம இவரை மிகச்சிறந்த தமிழர் ஒருத்தர் அமைச்சரா இருக்கார், மத்திய அமைச்சர்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து அந்த பேட்டியில் கொடுக்கும்போது அவரை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்படுது. அதற்கு சில கேள்விகள்ல வந்து ரொம்ப திணறி தான் பதில் சொல்றாரு. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கேட்கிறவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த பகல்காம் தாக்குதல்ல வந்து தீவிரவாதிகளை நீங்க புடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நாங்க தீவிரவாதிகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு கைண்ட் ஆஃப் மலுப்பலான பதில் தான் கொடுக்குறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பதில் சொல்ல. அப்புறம் அமெரிக்காவோட தலையீடுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கும் மலுப்பலா தான் பதில் கொடுக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு சமாளிப்பு கொடுக்கும் விதமாக தான் ஒரு பதில் இருந்ததே தவிர ஸ்ட்ராங்கா வந்து பதில் வந்து அந்த பேட்டிகள்ல ஒரு வெளிப்படுத்தல. ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகள் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப இந்தியா வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி தொடர்ந்து சரிஞ்சுட்டே வருதா அப்படின்ற மாதிரி கேள்விகளை தான் அந்த பேட்டிக்கு அப்புறம் ராகுல் காந்தி வந்து கேட்டிருக்காரு. குறிப்பா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல இந்தியா மட்டும்தான் பாகிஸ்தானை கண்டிச்சது, ஆனா வேற எந்த நாடுகளும் பாகிஸ்தானை கண்டிக்கல. அதாவது தீவிரவாதிகளை கண்டிச்சதை ஒழிய ரஷ்யாவாகட்டும் அப்புறம் அமெரிக்காவாகட்டும் ஏதோ ஒரு இந்தியா பக்கம் நிக்கிறதா சொன்னாங்க, ஆனா பாகிஸ்தானை வந்து கண்டிக்கல. அந்த மாதிரி வெளிப்படையா சொன்னாங்க. ஆமா, பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிக்குது, அதுக்கு எதிர்ப்பு பாகிஸ்தான்ல தானே பயங்கரவாதம் வளருது. பாகிஸ்தான் அரசுக்கு வந்து எந்த கண்டனங்களும் சொல்ல, எந்த உலக நாடுகளும். இந்தியா மட்டும் தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் டர்க்கி வந்து ஆதரிச்சாங்க பாகிஸ்தானை. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்தியன் ஃபாரின் பாலிசி வந்து சரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்தியன் ஃபாரின் பாலிசி, இந்தியன் டிப்ளமசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு பின்னாடி பல நாடுகள் வரிசை கட்டி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நின்றுக்கணும். ஆனா இதுல வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக யாருமே டைரக்டா நிக்கல. இந்த ஒரு பாலிசி சரிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி ஜெய்சங்கரை நோக்கி மீண்டும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அமெரிக்க தலையீடு மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்துது இல்லையா. ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அதுக்கு இந்தியா வந்து தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க, சொல்லிட்டே இருக்காரு எல்லா பக்கமும். அதுக்கு வந்து இந்தியா வந்து எந்த விதமான ஒரு கான்கிரீட்டான மறுப்பை வந்து தெரிவிக்கல. சும்மா சொல்றாங்க, நாங்க வந்து நாங்களா கூப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு வழக்க சொல்றாங்களே தவிர அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா எந்த விதமான எதுவும் அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ணல இந்தியன் கவர்மெண்ட். சோ இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி ஜெய்சங்கரோட திணறல் வந்து சோசியல் மீடியா முழுக்க வைரலா போட்டிருக்கிற சமயத்துல தான் இந்த ஒரு இன்டர்வியூவை ஹைலைட் பண்ணி ராகுல் காந்தி வந்து பல கேள்விகளை மீண்டும் ஜெய்சங்கர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே அவர் முன்னாடி கேட்ட கேள்விகளை ஜெய்சங்கர் பதில் சொல்ற, எதுக்காக நீங்க வந்து பாகிஸ்தான் கிட்ட தாக்குதல் பண்ணதா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டார் முன்னாடி. அதுக்கே ஜெய்சங்கர் இன்னும் பதில் சொல்ல. இந்த கேள்விகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கணும். நம்ம கர்நாடகத்தில் ஒரு மிக முக்கியமான சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சர்வே வந்து ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு இந்த என்ன சர்வே அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடகத்தில் தேர்தல் நடந்தா யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல கேட்கறாங்க. அதாவது தென்னிந்தியால மிக முக்கியமான மாநிலமா கர்நாடகா இருக்கு, அதுல வந்து காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து தென்னிந்தியால பல மாநிலங்களில் தேர்தல் வருது, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலம் தேர்தல் வருது இல்லையா. அந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி இன்னைக்கு கர்நாடகாவில் தேர்தல் நடந்தா யார் ஆட்சிக்கு வரணும்னு கேட்கிற இடத்துல ஒரு 10,000 பேர் இந்த சர்வேக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பாஜக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பாஜக ஆதரவா நின்றுருக்காங்க. சர்வேல எல்லாம் கரெக்டா சொல்லு, ஓட்டு போடுறப்ப வராது அப்படிங்கறதான் பிஜேபி. கர்நாடகா பொறுத்தளவுல வந்து தேசிய அரசியல் வரும்போது பாஜக பக்கம் நிக்கிறாங்க, மாநில அரசியல் வரும்போது காங்கிரஸ் பாஜக மாறி மாறி ஓட்டு போட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக பக்கம் தான் நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகத்துல இன்னைக்கு தேர்தல் நடந்தது அப்படின்னா முதல் முறையா பாஜக வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடந்த ஒரு பல தேர்தல்கள்லாம் வந்து பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்தது, ஆனா ஆட்சி அமைச்சது எல்லாமே வந்து கூட்டணியோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜக வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சர்வே சொல்றாங்க. இது ஆன்டி இன்கம்பன்சி இங்க பெருசா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, அரசியல் மோதல். அப்படி இருக்கிற சமயத்துல என்னதான் சித்தராமையா கொஞ்சம் பாசிட்டிவா தெரிஞ்சாலும் இது பாஜகவுக்கு பெரிய ஒரு ஆதரவு அப்படின்றதுனால காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். அப்புறம் நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது. உண்மையிலே இந்த செய்தி படித்தப்போ இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறதான் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பைக்கை வாடகைக்கு எடுப்போம், ரைடு கொண்டு வருவோம், ஒரு காரை வாடகைக்கு எடுப்போம், இல்லை சைக்கிள் வாடகைக்கு எடுப்போம். இப்படி வாடகைக்கு எடுக்கிறதுக்கு பல பொருட்களை தான் நம்ம எடுப்போம் இல்லையா. ஆனால் ஒரு உயிரை, அதாவது ஒரு பெண், குறிப்பாக பெண்ணை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. மத்திய பிரதேசம் சிவகிரி ஒரு மாவட்டத்தில் இது நடந்துட்டு இருக்கு. அது வந்து அந்த மக்களுடைய பழம்பெரும் ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது எவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனமான பழக்கம் பாருங்க. ஒரு பெண்ணை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். ஒரு பெண்ணுன்னா நீங்க வந்து ஒரு திருமணமான பெண்ணா கூட இருக்கலாம், அவரது மனைவியை அவர் கணவர் வாடகைக்கு விட்டு காசு
காசு வாங்கிக்கலாம். வாடகைன்னா ஒரு மாசத்துக்கு வாடகை, ஒரு 8 மாசத்துக்கு வாடகைன்னு சொல்றது. இதுல விட கொடுமை என்ன தெரியுமா, 2 சைட்லயும் ஒரு பத்திரம் பதிவு பண்ணிக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்டாம்ப் போட்டு அதை வந்து பாண்ட் அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க, லீகலா பண்றாங்க. ஆனா அது எப்படி நடைமுறையில இருக்குன்னு நமக்கு புரியல. இப்படிதான் தகவல் சொல்லப்படுது. லீகலாவே பண்ணிட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு 8 மாசத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போயிட்டு இது பண்ணுவாங்களாம். அவங்க குடும்பம் நடத்துவாங்க, மனைவியா இருப்பாங்க. அவங்களுக்கு வாடகை மனைவியா, வாடகை தாய் கேள்விப்பட்டிருப்போம், வாடகை மனைவி பாருங்க. லீகலா பண்றாங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இடத்துல எப்படி இன்னொருத்தட்ட இங்க ஒண்ணு கல்யாணத்தை முடிச்சாகணும், கல்யாணத்தை முடிச்சா மட்டும் தான் இன்னொருத்தட்ட போக முடியும். இல்ல இங்கேயும் கல்யாணத்தை இது வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல வந்து வாடகை விடுறது வந்து எப்படி இது வாடகை விடுறதா இருக்கு. ஆமா, அந்த பெண்ணை வாடகை விட்டு அங்க வந்து அந்த பர்டிகுலர் நபர் மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களும் அவங்கள பாலியல் ரீதியா வன்கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க சொல்லப்படுது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல வந்து என்னன்னா நிறைய வந்து தொடர்பா செய்திகள் வெளியாகிட்டே இருக்க, வெளில இருந்து போறவங்க எல்லாம் அங்க இருக்கிற பெண்களை வாடகைக்கு எடுக்கிறது அப்படிலாம் போறதா சொல்லப்படுது. ஆனா அந்த ஊரை சேர்ந்தவங்க அது கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தப்பான செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டே இருக்காங்கிற வகையில அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ் சார்பா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க தான் சொல்றீங்க, சம்பந்தப்பட்டவங்க சொன்னாதான் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும், ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான நடைமுறை நம்ம தாய்லாந்து போன்ற நாடுகள்ல கேள்விப்பட்டிருப்போம். இங்க மத்திய பிரதேசத்திலே இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை இருக்கு. காரணம் வறுமை, பசி, பணமின்மை, இதெல்லாம் காரணம் சொல்லப்படுது. இருந்தாலும் இப்படி ஒரு கொடூரமான சம்பவங்கிறது இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கறதா எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் கேள்வி எழுப்புது. இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்றத பாக்குறவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசணும். பிருத்திவி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.